ஹாய் ஹலோ வணக்கங்க. நான் அன்றைக்கி கேரட் சாதம் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 200 கிராம் கேரட் எடுத்து வச்சுருக்கேன். அதை துருவி எடுத்துருவோம். இப்போ துருவி எடுத்தாச்சு. கடாய் அடுப்பில் வச்சுருவோம். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிடுவோம். எண்ணெய் சூடானதும் கடுகுளுந்து போட்டுருவோம். கடுகுளுந்து வெடிக்கட்டும். இப்போ கடுகுளுந்து வெடிச்சிட்டு கருவேப்பிலை போட்டுருவோம். வதக்கி விட்டுருவோம். துருவி வச்சுருக்க கேரட்டை உள்ள தட்டிடுவோம். எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுருவோம். நல்லா வதங்கணும். இப்போ நல்லா வதங்கி வரையும் தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம். நல்லா கிளறி விட்டுருவோம். நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி வச்சுருவோம். ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி ஓப்பன் பண்ணி கிண்டி கிளறி விடணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்கணும். இன்னொரு வாட்டி கிளறி விட்டுருவோம். இது மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி கிளறி விடணும். ஒரு 3 வாட்டி. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. ஒரு 1.5 டீஸ்பூன் மசாலா, குழம்பு மசாலா சேர்த்துருக்கேன். அதையும் நல்லா போட்டு கிளறி விட்டுருவோம். அடுப்பை கொஞ்சம் ஸ்பீடாக வச்சு விட்ருவோம். இப்போ வதங்கிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். சாதத்தை உள்ளே போட்டு கிளறிடுவோம். கொஞ்சமாக நான் ஒரு டிஃபனில் கொஞ்சமாக எடுத்து வச்சுட்டு சாதத்தை உள்ளே போட்டு கிளறிடுவோம். வெள்ளை சாதம் தெரியாத அளவுக்கு நல்லா கிளறி விடணும். இப்படி செஞ்சால் பசங்க நல்லா சாப்பிடுவாங்க. குழந்தைங்களாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ கிளறி விட்டாச்சு. ஒரு 10 நிமிஷம் மூடி வச்சுருவோம். ஒரு தட்டில் பரிமாறிடுவோம். இது மாதிரி செஞ்சால் டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் செய்து பாருங்கள். சுவையாக இருக்கும்.